வீரப்பூர் கதை வந்துங்க. அதாவது இது வடக்கிருந்து வந்த தெய்வம் செல்லாண்டியம்மனுடைய மதுக்கரை செல்லாண்டியம்மனுடைய இடத்துல வந்து பெரியக்கா தண்ணி இருந்ததுனால செல்லாண்டியம்மன் தேக்குது. என் தண்ணி எப்படி நீ குடிக்கலாம்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது, ஓடுற தண்ணியை யார் வேணாலும் குடிக்கலாம்னு சொல்லி வாக்குவாதம் செல்லாண்டியம்மனுக்கும் கன்னிமாருக்கும் வாக்குவாதம் வந்துடுது. அந்த இடத்துல இருந்து யாரு பெரியவங்கன்னு சொல்லி ஒரு கரகத்தை தண்ணியில் விடலாம். அந்த கரகம் யாரு கரகம் என்ன போகுதோ அந்த கரகத்துல அவதான் பெரியவனு சொல்லுச்சு. அப்ப செல்லாண்டியம்மன் கரகம் முன்னாடியும் கன்னி கரகம் பின்னாடி போவோம். மாயவனை நினைச்சது கன்னி. மாயன் நினைக்கும் போது மாய கிளிரோகத்துல நம்ம கன்னி கரகத்துல உட்காந்து பெரிய காண்டி கரகம் முன்னாடியும் செல்லாண்டியம்மன் கரகம் பின்னாடி வர்றதுனாலதான் அம்மா நீ அக்காலையும் அக்கா, நீ பெரிய அக்கா, நீ என்ன வேலைக்கு இங்க தவறு செய்ய வந்தேன், இந்த மாதிரி ஆணா பிறக்கணும், நான் பெண்ணா பிறந்துட்டேன், ஆணா மாறணும்னு சொல்லி ஆயி பெரியக்கா செல்லாண்டியம்மன்ட்ட கேட்கும்போது நாகமலை தோகமலை நடுவருக்கும் வீரமலை, அந்த வீரமலை காட்டுல போய் நீ தவறு செய்யி, அப்போ உனக்கு ஆண்வரம் கிடைக்கும்னு சொல்லிச்சு. அப்ப அந்த கரகத்தை பெரியக்கான் பட்டம் வாங்கி ஐயர்மலையில வந்தாங்க 7 பேர் கன்னிமார் வரும்போது 8 பேர் வந்ததுல அந்த வைரவன் கன்னிமாரை பார்த்ததுனால பிறகால வந்த கன்னி அந்த வைரவனை பார்த்ததுனால பெரியக்கா கூப்பிட்டு, ஏன் நீ பார்த்த, இனிமேல் நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த கன்னியை விட்டுருச்சார் ஐயர்மலையில. அவரு வைரப்பெருமாள் நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணேன்னு சொன்னார், நீ பார்த்துட்ட புடிச்சிட்டு போடான்னுச்சு. அதனால மேல விடாம கண்ணியை கல்ல தொலைச்சு கன்னிக்கு இடம் கொடுத்தா. அதனால கன்னிமார் அங்கே ஒண்ணு நின்றுச்சு. இங்க தவம் செய்து இந்த கன்னிமார் ஆண் பாதி பெண் பாதி அவர் நேரம் தங்கா குரலை கேட்டு அவர் தனிவழி இறங்கி பட்டம் படுகளத்துல இருக்கிற மாண்டு மடிஞ்ச அன்னமார்களை தவம் செய்து சித்தர்கள் அந்த ஆதிசிவன் பிரம்மா கிருஷ்ணன் 3 பேர் ஏமா இந்த தவம் அருந்தவன் செய்யறேன்னு கேட்கும்போது எங்க அண்ணமார்கள் எப்படி செத்தாங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்டுச்சு. அப்படியா, செத்தவளை நம்ம பழைக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். முடியாது, நான் தவத்துல பெரியவன், சிவன் வந்துட்டீங்க, கிருஷ்ணன் வந்துட்டீங்க, பிரம்மா வந்துட்டார், எங்க அண்ணமாரை எழுப்பி விடணும்னு சொல்லிச்சு. அப்ப ஒரு செம்பு தண்ணி செம்புதாரேன், அதுல தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்க அண்ணமாரை எழுப்பிடுறேன்னு சொன்னாங்க. அப்ப கிருஷ்ணன் பார்த்து தண்ணி எல்லாம் பண்ணிவிட்டார். காவேரியே தண்ணி எல்லாம் போச்சு, எங்கேயும் தண்ணி எல்லாம் போச்சு. அப்ப அந்த அம்மா என்ன தங்கா தேடி தண்ணி தேடி போகுது, தண்ணி எங்கும் கிடைக்கவில்லை. அண்ணமாரை கூப்பிட்டுச்சு, தாய் தந்தை குன்னுடையானை தாமரையும் கூப்பிடுச்சு.